தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், இயக்குநர் உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. நாளை மறுநாள் 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வெளியாகும் நிலையில் தேர்வு முடிவு குறித்தும் பள்ளிகள் திறப்பது குறித்து ஆலோசனை. கேரள மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அமைத்த நிலையில் இன்று வி.டி. சதீஷன் முதலமைச்சராக பதவியேற்பு. முதலமைச்சர் உட்பட 21 அமைச்சர்களுக்கு ஆளுநர் அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்த நிலையில் நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. ദാമോദര മേനോൻ സതീശൻ എന്ന ഞാൻ നിയമം വഴി സ്ഥാപിതമായ ഭാരതത്തിന്റെ ഭരണഘടനയോട് നിർവ്യാജമായ വിശ്വസ്തതയും കൂറും പുലർത്തുമെന്നും ഞാൻ ഭാരതത്തിന്റെ പരമാധികാരവും അഖണ്ഡതയും നിലനിർത്തുമെന്നും ഞാൻ കേരള സംസ്ഥാനത്തെ മുഖ്യമന്ത്രി എന്ന നിലയിലുള്ള എന്റെ കർത്തവ്യങ്ങൾ വിശ്വസ്തതയോടും മനസാക്ഷിയെ മുൻനിർത്തിയും നിർവഹിക്കുമെന്നും ഭരണഘടനയും നിയമവും അനുസരിച്ച് ഭീതിയോ പക്ഷപാതമോ പ്രീതിയോ വിദ്വേഷമോ കൂടാതെ എല്ലാ തരത്തിലുള്ള ജനങ്ങൾക്കും அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செம்மலை விலகல். அதிமுகவில் உட்கட்சி பூசல்கள் நிலவி வந்த நிலையில் நிரந்தரமாக விலகிக் கொள்வதாக வருத்தத்துடன் அறிக்கை வெளியிட்டார் செம்மலை. அதிமுகவில் இருந்து விலகினாலும் வேறு எந்த கட்சியுடனும் இணையும் எண்ணமில்லை என செம்மலை விளக்கம். அதிமுகவில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்திருந்தால் எங்களை யாரும் செய்திருக்க முடியாது என்று தனது எதிர்காலத்தை காலம் தீர்மானிக்கும் என்றும் கருத்து. எங்களுக்குள் ஒற்றுமை இருந்தால் போதும். அப்படி ஒற்றுமை இருந்தால் வெளியிலிருந்து எந்த சதி வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகிற ஆற்றல் படைத்தவர்கள்தான் கழகத்துடைய நிர்வாகிகள், கழகத்துடைய தொண்டர்கள். எனவே சதி என்பதை நான் ஏற்க மாட்டேன். சதி எதுவும் நிச்சயமாக இல்லை. நோ நோ நோ, அது போன்ற எண்ணம் எனக்கு இல்லை. திருப்பூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, புதுக்கோட்டை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணிப்பு. ஸ்வீடன் சென்ற பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றார் ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சன். இந்திய வம்சாவளியினரும் பாரம்பரிய நடனம் மூலம் பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு. ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் போலார் ஸ்டார் விருது வழங்கி பிரதமர் மோடிக்கு கௌரவிப்பு. ஒரு நாட்டின் உயரிய தலைமைக்கு வழங்கப்படும் மிக சிறந்த அங்கீகாரம் இது என தகவல். தன்னை சந்திக்க வரும் தோழர்கள் மலர் கொத்து, சால்வை, துண்டுகள், பரிசு பொருட்கள் எதையும் கொண்டு வர வேண்டாம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வேண்டுகோள். நேரு உள் விளையாட்டு அரங்கை ஆய்வு செய்த நிலையில் தனக்கு ஆக்கப்பூர்வமாக தகவல்களை அளிக்கும் அறிவார்ந்த புத்தகங்களை பரிசளித்தால் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வேன் என்றும் பேட்டி. அதிமுக எம்எல்ஏக்கள் வழங்கிய மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு காலக்கெடு ஏதும் கிடையாது என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் விளக்கம். சட்டமன்ற விதிகளுக்கு உட்பட்டு விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் பேச்சு.
சட்டசபை விதிகளின்படி மனுக்கள் தரப்படுகிற போது முறையாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு, சட்டசபை விதிகளுக்கு உட்பட்டு, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஆய்வு என்பதற்கு காலக்கெடு கிடையாது. ஆனால் விரைவில் அதை பற்றி உரிய முடிவு உரிய நேரத்தில் எடுக்கப்படும். மாண்புமிகு முன்னாள் சபாநாயகர் அப்பா அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், எனக்கு விதிமுறைகள் தெரியும். விதிமுறைகளுக்கு உட்பட்டு மக்கள் இதுதான் சரியான முடிவு என்று சொல்லக்கூடிய கோவையில் நாளை பாஜக மூத்த தலைவர்கள் கலந்து கொள்ளும் மையக்குழு கூட்டம். பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் நடக்க உள்ளதாக தகவல். தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் என பன்முக திறமை கொண்டவர் ராஜன். தயாரிப்பாளர் ராஜன் தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. திரைப்பட தயாரிப்பாளர் ராஜனின் மறைவுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இரங்கல். திரைப்படங்களுக்கு தமிழிலேயே தலைப்பு வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர் ராஜன் என புகழாரம். தமிழ் திரையுலகில் சிறு பட்ஜெட் திரைப்படங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதில் மிக முக்கிய குரலாக விளங்கியவர் ராஜன் என EPS புகழாரம். திரைத்துறையை சார்ந்தோருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கல் என சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. முதலமைச்சர் மற்றும் நண்பர் விஜய் நிச்சயமாக இந்த முடிவை ஆழ்ந்த யோசனை மற்றும் கவனமான பரிசீலனையின்றி எடுத்திருக்க மாட்டார். அமைச்சர் ராஜ்மோகனுக்கு திரைப்படத்துறை ஒதுக்கப்பட்டதற்கு விஷால் அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் நடிகர் ராகவா லாரன்ஸ் ஆதரவு பதிவு. கெரியரின் உச்சத்திலிருந்து CM ஆகி அரசு ஊழியரை போல அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவது ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் அளிக்கிறது. ஹபி பட விழாவில் முதலமைச்சர் விஜயை புகழ்ந்து தள்ளிய பார்த்திபன். ஒரு கேரியரோட உச்சத்தில் இருக்க ஒரு மனுஷன் 200 கோடியை விட்டுட்டு இங்கே வளராருன்னா பாராட்டணும்னு சொன்னேன். அதை பற்றி நான் நிறைய எதிர்கருத்துக்கெலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி கேரியரோட உச்சத்தில் இருந்து CM ஆகி இன்றைக்கி மத்தியானம் கேரியரில் சாப்பாடு எடுத்துகிட்டு வர ஒரு அரசு ஊழியர் மாதிரி காலையில் கரெக்டாக 9:30க்கு வராரு, சாயங்காலம் வரைக்கும் இருக்கார். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக நிறைய பேருக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கு. சினிமாவில் சிறுபான்மையினர் யார் என்று பார்த்தால் அது சின்ன படங்கள் எடுப்பவர்கள்தான். தியேட்டர்கள் கிடைக்காமலும் ரீல்ஸ் செய்ய முடியாமலும் போராடும் இத்தகைய படங்களுக்கு புதிய அரசு உரிய உதவி செய்ய வேண்டும் என பார்த்திபன் கோரிக்கை. நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணுங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்தால், இந்த சிறுபான்மை மக்கள் சினிமாவில் யாருன்னா இந்த சின்ன படங்கள் எடுக்கிறவங்க. நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய போராட்டம் ஒன்று இருக்கும். அப்படிப்பட்ட படங்களுக்கு இந்த அரசாங்கம் நிச்சயமாக உதவணுங்கிறது நம்மளுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்ததால் பொதுமக்கள், வியாபாரிகள் பாதிப்பு. 5 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கியதால் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டு சென்ற வாகன ஓட்டிகள். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கியதை தட்டி கேட்ட இளைஞர் மீது சிரமரியாக தாக்கிய டாஸ்மாக் ஊழியர்கள். வீடியோ பதிவு செய்யப்பட்ட செல்போனையும் பறித்துக்கொண்டு யாரிடம் வேண்டுமானாலும் புகார் அளித்துக் கொள், எங்களை ஒன்று செய்ய முடியாது என அராஜகம். என்ன எம்ஆர்பி ரேட் கேட்டதுக்கு உனக்கு என்ன செய்யுது? எம்ஆர்பி ரேட் கேட்டதுக்கு இல்ல எம்ஆர்பி ரேட் கேட்டதுக்கு உங்களுக்கு என்ன செய்யுது?
நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே தாமிரபரணி ஆற்றில் துணிகள் உள்ளிட்ட கழிவுகளை போட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. தர்ப்பணம் என்ற பெயரில் பக்தர்கள் பழைய துணிகளை ஆற்றில் போட்டு வருவது புகாராக எழுந்த நிலையில் உத்தரவு. தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வந்த நிலையில் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி. கோவை மேட்டுப்பாளையம் அருகே உணவு தேடி ஊருக்குள் வரும் பாகுபலி யானை. விவசாய தோட்டத்தில் யானை நுழைந்த நிலையில் காட்டுக்குள் போ என போராடி விரட்டினர். சிவகாசியில் தனியார் பள்ளியில் 50 ஆண்டுகளுக்கு முன் படித்த மாணவர்கள் மீண்டும் ஒன்று கூடும் விழா. தங்கள் முதுமையையும் மறந்து குழந்தைகள் போல பள்ளியில் நினைவலைகளை தட்டி எழுப்பியும் சக நண்பர்களுடன் நலம் விசாரித்தபடியும் நிகழ்ச்சி. ஒருத்தர் தொடர்பு இல்லாமல் இருந்தோம். இப்போது பொன்விழா ஆண்டு எங்களோட பேட்சோட 1976-77 பேட்சோட பொன்விழா ஆண்டு கொண்டாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இதற்காக எங்களோட நண்பர்கள் நிறைய பாடுபட்டு எல்லாரோட அட்ரஸையும் தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்காங்க. ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம். The Chennai Silks in Mega Summer Sale.